டிசம்பர் 17, 2025 இன்றைய வேதவசனம் யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் ஜான் 14:18. I will not leave you comfortless, I will come to you. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் தகப்பன் நீரளவோ கத்தாவே, போகிலும் வருகிலும் பாதுகாத்து ஆவியானவரை எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்களுடைய எல்லா அப்பா ஆவியானவரை குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து எங்களுக்கு ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாம் கத்தாவே, அநேக ஜனங்கள் எங்களுக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு கூட கவலையோடு கூட மனதில் வேதனையோடு கூட அழகியோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைய நாள் முழுவதும் கூட அப்பாவும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, தேவைகளை சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆம் கத்தாவே, ஆவியானவரே, இப்பொழுது இறங்கும் என் தகப்பனே. அநேக ஜனங்கள் ஆவியானவரே, எங்களுக்கு யாருமே இல்லையே, எங்களை விசாரிக்க யாருமே இல்லையே, எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, நாங்கள் திக்கற்றவர்களாய் நிற்கின்றோமே, எங்களை கண்டுக்க யாருமே வரவில்லையே. எங்களுக்கு எல்லாருமே இருக்காங்க, எங்களுக்கு சொந்த பந்தம் இருக்குது, தாய் தகப்பன் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க, ஆனால் எங்களுக்கு ஒரு உதவி செய்ய யாருமே முன் வரலையேன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கவலையோடு கண்ணீரோடு கூட வேதனையோடு மன வேதனையோடு கூட இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை திக்கற்றவர்களாக விட மாட்டாரு, நம்மளை ஒரு அனாதை போல விட மாட்டாரு. நம்ம வேதனைகளை, நம்மளுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளைகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றாரு. அவர் நம்மளுடைய எல்லா வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் கேட்டு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரை கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக அவர் உங்களுக்காக இறங்கி உங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். மற்றவர்கள் நம்மளை பார்த்து வியக்கத்தக்கபடியாய் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட துதிங்க, ஜெபிங்க. அன்பு சகோதரியை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, சகோதரனை ஒப்பு கொடுங்க, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் எப்பொழுது இறங்கும் ராஜா, இறங்கும் என் தகப்பனே. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்றீரே என் தகப்பனே. மனுஷர்கள் எங்களை கைவிட்டு போகலாம், மனுஷர்கள் எங்களை உதறி தள்ளிவிட்டு போகலாம், ஆனால் ஆவியானவரே ஒரு நாளும் எங்களை தள்ளிவிடாத தேவன் நீர் அல்லவோ கத்தாவே. இன்றைக்கு கூட இறங்குவீராக. அந்த மாதிரி மன நொந்து வேதனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவர் எப்பொழுது இறங்கோ ராஜா. அநேக சகோதரிகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தாவி அதிகாலையில் எழுந்து ஆவியானவரை அப்பா உம்மை துதிக்கும்படியான ஞானத்தை கொடுப்பீராக. கத்தாவே, அநேக சகோதரிகளுக்கு எழுந்த உடனே வேலைகள், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், கணவனை வேலைக்கு அனுப்பணும், இன்னும் அநேக வேலைகள், வீட்டு அவர்கள் எல்லாம் போன பிறகு இன்னும் அநேக வேலைகள்னால வேலையின்றி ஒரு நாள் தொடங்கி முழுவதுமாய் நம்ம வேலையே பார்த்து கொண்டு இருக்குமே, நம்மளை விசாரிக்க யாரும் இல்லையே, நாம் இப்படி ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தோடு கூட இருக்கோமேன்னு சொல்லிட்டு கூட வேதனையில் இருக்கீங்களா? அன்பு சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கின்றாரு, உங்களை தேர்ச்சுகிறவராய் இருக்கின்றாரு. நீங்கள் எனக்கு என் கணவன் கேட்கலையே, என் அப்பா அம்மா கேட்கலையே, கூட பிறந்தவன் கேட்கலையே என்று கூட நீங்கள் கவலையோடு கூட இருக்கீங்களா? மனுஷர்கள் ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்னொரு நாள் வேறு மாதிரி இருப்பாங்க, ஆனால் ஆண்டவரோ ஒரு நாளும் மாறாதவர். ஒரே அன்பு அவர்கிட்ட இருக்கிறது, ஒரே அன்பு தான். அந்த அன்பு எப்பவும் மாறாதது. நீங்கள் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அன்பு சகோதரியை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள், மன வேதனைகள் எல்லாமே மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட துதிங்க. அன்பு சகோதரியே, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் எப்பொழுது இறங்கோ ராஜா. அநேக சகோதரர்கள் கத்தாவை இருதயத்தில் கவலையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவரும் களிப்பாய் மாற்றப் போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. அநேக பெரியோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களுக்கும் மனதில்
வேதனை இருக்கும், எங்களுடைய பிள்ளைகள் எங்களை விசாரிக்கவில்லையேன்னு சொல்லிட்டு கூட வேதனையோடு வருத்தத்தோடு கூட அநேக பெற்றோர்கள் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அன்பு வாலிப பிள்ளைகளை உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை கவனிக்கலையே, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே, தாயும் தகப்பனும் நண்பனுமாய் இருக்கின்ற தேவன் அவர் ஒருவரே. ஆவியானவரே, இப்பொழுது இறங்க ராஜா, யாரார் எனக்கு யாருமே இல்லையே, திக்கற்றவராய் நிற்கிறேனே, என்னை விசாரிக்க யாருமே வரவில்லையேன்னு சொல்லிட்டு கூட வேதனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் அப்பா கழிப்பாய் மாற்றி அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. ஆசீர்வதிங்க. இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவரே, வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, இன்றைக்கு பெரியோர்களை ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை எப்பொழுது நிரப்புங்க ராஜா. உண்மையோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க என் தகப்பனே. அவர்களுக்கெல்லாம் நீர் தகப்பனாய் தாயுமாய் நண்பனுமாய் இருந்து நீர் வழி நடத்த போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஆவியானவரே, ஒப்பு கொடுத்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.